ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல நம்ம மை கிஃப்ட் லெவல் 9999 அன்லிமிட்டெட் கேட்சா எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். கண்டென்ட் வேற லெவல்ல இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் அண்ட் ஷேர் பட்டனை தட்டி விட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுற மாதிரி நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகி அவங்களும் பார்த்து ரசிப்பாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு எபிசோட் 2க்குள்ள போலாம். 3 வருஷங்கள் அப்படியே ஓடிப்போச்சுங்க. கதை இப்போ பாதாள உலகத்தோட, அதாவது அந்த அபிஸோட ரொம்ப ஆழமான பகுதியில நடக்குது. நம்ம ஹீரோ லைட் இப்போ அங்க ஒரு ராஜாவா கெத்தா உட்கார்ந்திருக்காரு. அங்க வேலை பார்க்கற அந்த குட்டி ஃபேரி மெய்ட்ஸ் எல்லாரும் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. லைட் அவங்கள பார்த்து, இன்னைக்கு எல்லாரும் சிறப்பா வேலை செஞ்சீங்கன்னு பாராட்டுறாரு. எஜமானர் வாயால பாராட்டி கிடைச்சதுமே அந்த பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒருத்தி துள்ளி குதிச்சு, எஜமானர் பாராட்டிட்டாரு, இது எவ்ளோ பெரிய பாக்கியம், என்னோட வாழ்க்கை அதிர்ஷ்டமே இன்னைக்கு தீர்ந்துடுச்சு போலயேன்னு கத்துறா. அதுல இன்னொருத்தி கொஞ்சம் ஓவரா, கடவுளே, அவரு எவ்ளோ கூலா இருக்காரு, அவரோட பாதத்தை நான் இப்பவே ஒரு தடவை நல்லா மோப்பம் பிடிக்கணும் போல இருக்கேன்னு ஜொல்லு விடுறா. உடனே பக்கத்துல இருந்தவ, சி நிறுத்திடி காம பிசாசேன்னு அவள அதட்றா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தலைமை பணிப்பெண்மே கடுப்பாகி, எஜமானரே, சலசலன்னு பேசுற இவங்க வாய மூட எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறா. ஆனா லைட் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லமே விடு, அவங்க என் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி பேசுறாங்க, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிடுறாரு. அப்புறம் லைட் அந்த அரண்மனைய விட்டு வெளியே வராரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் காலை வணக்கம் எஜமானரேன்னு மரியாதை செய்ய, லைட்டும் பதிலுக்கு உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்றாரு. அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு சமையல்காரர் ஓடி வந்து, எஜமானரே, நான் புதுசா ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன், அத நீங்க வந்து ருசிச்சு பார்க்கணும்னு கெஞ்சுறாரு. லைட் நாசூக்கா, இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, அடுத்த முறை கண்டிப்பா வரேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மேய் கிட்ட நிர்வாகத்தை பத்தி விசாரிக்கிறாரு. மேய் ஒரு நோட்டை பார்த்துட்டு, எஜமானரே, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ், அதாவது தின்பண்டங்கள் கையிருப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு, நான் நிர்வாகி கிட்ட சொல்லி சீக்கிரமே சரி பண்ணிடுறேன், ஏன்னா மக்கள் இத ஒரு குறைபாடா நினைக்க கூடாதுன்னு சொல்றா. லைட் யோசிச்சுக்கிட்டே, கடந்த 3 வருஷத்துல ஜனத்தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால நாம நம்ம மொத்த நிர்வாக முறையையே, அதாவது சிஸ்டத்தையே மாத்தி அமைக்க வேண்டியிருக்கும்னு ஒரு புது பிளான் போடுறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தன்னோட டீம்ல இருக்கிற மத்தவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. ஐரோக் என்ன பண்றான்னு கேக்க, மே அவ மேல் பகுதியில இருக்கிற காட்டுல ரோந்து போய் மேப் வரைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றா. லைட் சந்தோஷமா, சூப்பர், அங்க காடு முழுக்க அரக்கர்கள் இருப்பாங்க, ஆனா அயோகி மாதிரி ஒரு ஜீனியஸ் டேமருக்கு அதெல்லாம் ஜூசூபின்னு சொல்ல, மே கொஞ்சம் சந்தேகமா, தெரியல எஜமானரே, அவ ஒரு பூனை மாதிரி எப்போ எப்படி மாறுவான்னு கணிக்கவே முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு லைட், அவ அப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்னு சிரிக்கிறாரு. அடுத்து எல்லி எப்படி இருக்கான்னு கேக்க, உங்களுடைய அந்த பெரிய பழிவாங்கும் திட்டத்துக்காக அவ புதுசு புதுசா மேஜிக் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு உங்களுக்கு சேவை செய்யறது தான் சந்தோஷமேன்னு மே சொல்றா. கடைசியா நசுனா பத்தி கேக்கும்போது மே கொஞ்சம் நக்கலா, வழக்கம் போல அரண்மனைய சுத்தி ரோந்து போயிட்டு இருக்கா, அவ சண்டையில வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா மத்தபடி அவளுக்கு நீ இழுக்கிறா, அதாவது அவளுக்கு மூளை பத்தாதுன்னு சொல்ல வரா. ஆனா லைட், பரவாயில்ல, நசுனா கூட இருந்தாலே அந்த இடமே கலகலப்பா இருக்குன்னு அவளை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அடுத்த சீன்ல ஜாக் ரொம்ப நேரமா லைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. யோ லைட்டு, காத்து காத்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னு ஜாக் சொல்ல, மே குறுக்க வந்து, ஜாக், எஜமானர மரியாதையா கூப்பிடணும்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு சத்தம் போடுறா. லைட் அவளை தடுத்து, விடுமே, அவர் எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்றாரு. அப்புறம் ஜாக், இன்னைக்கு சும்மா விளையாட்டு வேணாம், நாம நிஜமாவே பலத்தை காட்டி சண்டை போடலாம், நான் தயார்னு சவால் விடுறாரு. லைட்டும் சரி பாத்துக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட கையுறைய கழட்டிட்டு ஒரே ஒரு குத்து, அதாவது ஒரு பஞ்ச் விடுறாரு. அந்த பஞ்ச் ஜாக் மேல படக்கூட இல்ல, ஆனா அந்த காத்து பட்ட வேகத்துக்கே ஜாக் அப்படியே பின்னாடி போய் பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஜாக் மூச்சு வாங்கிக்கிட்டே, அப்பாடா, என்னோட இரும்பு கவச தடை சக்தி இருந்ததுனால தப்பிச்சேன், இல்லனா அந்த குத்து வேற யார் மேலையாச்சும் பட்டிருந்தா இந்நேரம் செத்திருப்பாங்கன்னு மிரண்டு போறாரு. அப்புறம் ஜாக் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாரு. லைட், இந்த பாதாள உலகத்துல உன்னை ஜெயிக்க ஆள் இல்ல, ஆனா மேல உலகம் அப்படி இல்ல, அங்க மனுஷ தோல்ல இருக்கிற அரக்கர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப கவனமா இருன்னு சொல்றாரு. லைட் கண்கள்ல ஒரு வெறி தெரியுது. எனக்கு தெரியும் ஜாக், என்னோட ஒரே லட்சியம் என்னை ஏமாத்தினவங்கள பழி வாங்குவதுதான், அந்த பயணத்தை முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு உறுதியா சொல்றாரு. இன்னொரு பக்கம் நசுனா ஜாலியா ரோந்து போயிட்டு இருக்கா.
அங்க 2 வேலைக்கார பொண்ணுங்க அவள பார்த்து, "வாவ் லேடி நசுனா, நீங்க ஒரு ராணி மாதிரி இருக்கீங்க. நீங்க இருக்கிறதால தான் நாங்க பாதுகாப்பா இருக்கோன்னு ஐஸ் வைக்கிறாங்க." நசுனா அப்படியே உறுதிடுறா. அவங்க உடனே, "எங்களுக்கு அனுமதி இல்ல. ஆனா ஒரு முக்கியமான இடத்தை நீங்க போய் செக் பண்ணா நல்லா இருக்கும்னு" சொல்லி அவள எஜமானரோட பெட்ரூம் பக்கமா அனுப்பி வைக்கிறாங்க. நசுனா எஜமானரோட ரூம் வாசலுக்கு போகும்போது கரெக்டா மே அந்த ரூம்குள்ள இருந்து வெளிய வர்றா. இத பார்த்த நசுனா சந்தேகமா, "மே, எஜமானர் இல்லாதப்போ நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு?" கேக்குறா. மே பதறி போய், "நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எஜமானர் இல்லனாலும் ரூம சுத்தமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு" சமாளிக்கிறா. ஆனா நசுனா விடுறதா இல்ல. "நீ வேலை செய்யற சரி, ஆனா அந்த பெட் ஏன் கழஞ்சு கிடக்கு? யாரோ தலையணைய மோப்பம் பிடிச்சிட்டு கால் உதறி உருண்டன மாதிரி இருக்கேன்னு" கரெக்டா கேக்குறா. மே முழிச்சுக்கிட்டே, "அது இது என்னோட ஸ்பெஷல் பெட்ஷீட் போடுற ஸ்டைல். இது ஒரு தனி கலைன்னு" பொய் சொல்றா. நசுனா மக்குங்கிறதால அத நம்பி, "வாவ், எனக்கும் சொல்லிக் கொடேன்னு" கேக்க, மே, "இது ஒரு தொழில் ரகசியம், சொல்ல முடியாதுன்னு" எஸ்கேப் ஆகுறா. அப்போ நசனா பாக்கெட்ல இருந்து ஒரு கசங்கின பேப்பரை எடுத்து மே கிட்ட நீட்றா. ஆமா, அந்த மெய்ட்ஸ் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. மே ஒரு சர்வாதிகாரி. எஜமானர் ரூமும் அவளே ஆக்கிரமிச்சுக்கிறா. கெட் ரெக்ட் அப்படின்னு எழுதியிருக்குன்னு படிக்கிறா. இத கேட்டதும் மெய் செம கடுப்பாகிடுறா. நசனா அப்பாவியா, கடைசியில கெட் ரெக்ட்னு இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வியாதியா? டாக்டரை பார்க்க சொல்றாங்களான்னு அர்த்தம் புரியாம கேட்க, மெய் பெருமூச்சு விட்டுட்டு, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. நசனாம அங்கிருந்து தொரத்த நினைச்சு மெய் ஒரு தங்க காசை டிப்ஸா குடுக்கறா. இத வச்சுக்கோ, போய் டோராயாக்கி வாங்கி சாப்பிடு. காசை பார்த்ததும் நசனா, ஜாலி, மெய் காசு கொடுத்தா செலவு பண்ண போறேன்னு குதிச்சுக்கிட்டே ஓடுறா. நேரா கிச்சனுக்கு போன நசுனா, எனக்கு டோராயாக்கியும் பாலும் வேணும்னு கேக்குறா. அப்போ அங்க அயோகி வர்றா. நசுனா அவள பார்த்து, ஏ அயோகி, நீ மேல காட்டுக்கு போகலையான்னு கேக்க, அயோகி பூனை மாதிரி மியாவ் மியாவ்னு மட்டும் பதில் சொல்றா. நசனா கடுப்பாகி, நீ மியாவ்னு சொன்னா எஜமானருக்கு புரியலாம், எனக்கு புரியாது. மரத்தை வெட்டணுமா இல்ல மான்ஸ்டர்ஸா, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறா. அயோகி திடீர்னு மனுஷ மொழியில, இல்ல, எந்த ஆபத்தும் இல்ல, மெய் கேட்ட மேப்ப முடிச்சிட்டேன், அத குடுக்க வந்தேன்னு தெளிவா சொல்றா. நசனா ஷாக் ஆகி, அடி பாவி, இத முதல்லயே சொல்லிருக்கலாமே, நீ சரியான லூசுடின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அயோகி மறுபடியும் மியாவுன்னு வெறுப்பேத்துறா. கையில டோராயாக்கியோட நசுனா எஜமானரோட அந்த பெரிய சிம்மாசன அறைக்குள்ள நுழையறா. அங்க யாரும் இல்ல. அந்த ரூம் எவ்ளோ பெருசுன்னு பாக்க டோராயாக்கீன்னு பத்துறா. அந்த சத்தம் நல்லா எதிரொலிக்குது. வாவ், எஜமானர் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தா எவ்ளோ அழகா இருப்பாருன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே பக்கத்துல போறா. அப்போ ஆர்வ கோளாறுல அங்கிருந்து ஒரு அழகான சிலைய கை தவறி தட்டி விட்டுடுறா. அந்த சிலை டம்மார்னு கீழே விழுந்து துண்டு துண்டா உடைஞ்சு போகுது. நசனா பயந்து போய், ஐயையோ, மெய் பார்த்தா என்ன கொன்னுடுவாளேன்னு பதறி அந்த உடைந்த துண்டுகளை அவசர அவசரமா எடுத்து எச்சில் தொட்டு ஒட்ட வச்சு யாருக்கும் தெரியாம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. அப்புறம் மே அந்த 4 மெய்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறா. என்ன பத்தி தப்பா பேசினதுக்கும் எனக்கு எதிரா சதி செஞ்சதுக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்றா. அந்த பொண்ணுங்க நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சோன்னு கெஞ்சுறாங்க. மே அத கேட்காம, இனிமே நீங்க இந்த சிம்மாசன அறைக்கு போற வழி முழுசையும் உங்க கையாலேயே தேய்ச்சி கழுவணும்னு தண்டனை குடிக்கிறா. அவங்க அழுதுகிட்டே தொடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு நசுனா ஏற்கனவே உடைச்சி ஒட்ட வச்சிருந்த அந்த சிலைய தொடைக்க போறா. அவ கை பட்ட உடனே அந்த சிலையோட ரெக்கே டொக்குன்னு கழண்டு கீழே விழுது. இத பார்த்தமே, என்ன பத்தி தப்பா பேசினது பத்தாதுன்னு எஜமானரோட பொருளையே உடைக்கிறீங்களான்னு நினைச்சு இன்னும் கடுப்பாகி அவங்களுக்கு சிம்மாசன அறையையும் சேர்த்து கிளீன் பண்ண சொல்லி தண்டனைய அதிகமாக்குறா. பாவம், நசுனா பண்ண தப்புக்கு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து நசுனாவும் எல்லியும் சந்திக்கிறாங்க. எல்லி நக்கலா, நீ நிஜமாவே ஒரு மக்கு தான் நசுனான்னு கிண்டல் பண்றா. நசுனா, நான் மக்கில்ல, எனக்கு வாய்ப்பாடு தெரியும், ஓர் 1 1, ஓர் 2 3ன்னு தப்பா சொல்றா. எல்லி சிரிச்சுக்கிட்டே, வாய்ப்பாடு கூட தப்பா சொல்ற, நான் போன வாரம் எஜமானர் கூட டீ குடிச்சேன் தெரியுமா, அடுத்த தடவை டின்னர் புக் பண்ண போறேன், அதுவும் நைட் டைம் என்டர்டெயின்மெண்டோட பந்தா விடுறா. நசுனா பொறாமையில, அது நியாயமே இல்ல, நானும் டீ குடிப்பேன்னு கத்துறா. அப்போ லைட் அந்த வராரு. நசுனா சந்தோஷமா எஜமானர் என்ன பார்க்க வந்திருக்காருன்னு குதிக்க, எல்லி உன்ன இல்ல என்ன பார்க்க வந்தாருன்னு சொல்றா. லைட் அயோக்கிய பார்த்து மியாவுன்னு சொல்லி அவளை கொஞ்சுறாரு. திடீர்னு அந்த இருட்டுல இருந்து ஒரு பயங்கரமான நரக நாய், அதாவது ஹெல் ஹவுண்ட் உருமிக்கிட்டே வருது. அத பார்த்த உடனே லைட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நாய்கள் துரத்துன அந்த பழைய ஞாபகம் வந்து அவரோட உடம்பு லேசா நடுங்குது. இத பார்த்த உடனே 3 பேரும் பதறி போய்,
ஒரு சாதாரண நாய் எங்க எஜமானரை மிரட்டுபா, இதுக்கு மரணம் கூட குறைவான தண்டனை, இவனுங்க இனத்தையே அழிக்கணும்னு ஆவேசமா அந்த நாயை கொல்ல போறாங்க. ஆனா லைட் போதும் நிறுத்துங்கன்னு கத்தி அவங்கள தடுக்கிறாரு. நான் இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு பயப்படாம அந்த நாய்கிட்ட நடந்து போறாரு. அந்த பயங்கரமான நாயோட தலைய ரொம்ப அன்பா தடவி கொடுக்கறாரு. அவரோட அந்த தொடுகல்ல அந்த வெறி பிடிச்ச நாய் அப்படியே அமைதியாகி வால ஆட்டிக்கிட்டே லைட்டோட கைய நக்குது. இத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. லைட் தன்னோட டீம் கிட்ட மேய்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு, நம்ம பிளான ஆரம்பிக்கலாம், இர சிக்கிடுச்சுன்னு சொல்றாரு. டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சூப்பர், 3 வருஷமா காத்திருந்த பழிவாங்கும் படலத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு உறுதி எடுக்கறாங்க. கடைசியா லைட் மாறு வேஷத்துல மக்கள் மத்தியில நடந்து போறாரு. அப்போ ஸ்கிரீன்ல அடுத்த எபிசோட் அழிவின் இறைவன்னு டைட்டில் வருது. அப்படியே கேமரா மேல போய் பூமிக்கு மேல இருக்கிற அந்த மேலுலகத்தை காட்டுது. அங்க ஓநாய் மனிதர்கள் வாழ்ற ஒரு நகரத்துல ஒரு பெரிய வில்லன் அறிமுகமாகற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, எபிசோட் 2 முடிஞ்சுது. நாளைக்கு ஈவினிங் 5 PM எபிசோட் 3 வரும். தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். டாடா.